ஒரு மனுஷன் மக்களுக்கு நல்லது பண்ண வராரு. என்னலாம் பேச்சு, இவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு, என்ன பண்ணிடுவா, இவர் அரசியல் களம் காணியிருக்காரா, அப்படின்னா மக்கள் நல்லது செஞ்சிருவாரு, அவர் பேச்சுல தெளிவு இருக்கா, கூட்டம்லாம் கொடுத்து கூட்டம்லாம் ஓட்டா மாறிடுமா. தெலுங்குல சிரஞ்சீவி நின்னாரு, அவரு கூட்டம் கொடுச்சு ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கலையே, எத்தனையோ பேர் நின்னாங்க. இவர் எம்ஜிஆர் ஆக முடியுமா? எவ்வளவு பேச்சு, அவரை என்ன பண்ண முடியுமோ எவ்வளவு அவ்வளவு கீழே இறக்க முடியும் பண்ணீங்க. வந்துட்டாரே ராஜராஜ சோழன் வந்துட்டானே, ஜெயிச்சானே. 2 வருஷம் அரசியல் கட்சி தொடங்கி ஒருத்தர் களத்துல நின்று சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியில நின்று வேட்பாளர் நிறுத்தி இன்னைக்கு ஜெயிச்சிருக்கான்ல மனுஷன். 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சி சுக்குநூறு ஆகிட்டால. பிளாஸ்ட் பண்ணிட்டார்ல. சொல்லி அடிச்சான் மனுஷன் சொல்லி அடிச்சாரு. மண்ண கவ்வ போகுது உறுதின்னு கான்பிடண்டா இருந்தாரு. வெற்றி நிச்சயம். அந்த அளவுக்கு கான்பிடன்ட்ல நம்மள கத்துக்கணும். சத்தியமா நம்மள கத்துக்கணும். எனக்குலாம் அந்த கான்பிடன்ட்லாம் இல்லைன்னு நான் யோசிக்கிறேன். அந்த கான்பிடன்ட் இருக்கணும். 40 வயசுல 50 வயசுல அந்த கான்பிடன்ட் இருக்கணும். ஜெயிச்சிருக்காருல. இந்த வெற்றி தாவேகா சார்ந்தவர்களோ, தாவேகா வேட்பாளர்களோ, வெற்றி வேட்பாளர்களோ, எம்எல்ஏவோ, தளபதியோ தாண்டி இது அடுத்த அரசியல்ல வர மக்களுக்கு நல்லது செய்ய போறவங்களுக்கு இது ஒரு ஊக்கமா இருக்கும். அச்சா படுற அமைதியில முடிச்சுட்டு போயிட்டான சமாதி. அந்த தற்கூரி அடிச்ச அடியில அறிகுறியே நம்ம போயிட்டீங்க. தலைவன் அதெல்லாம் தட்டி விட்டு சோலவா டிஃபெண்டர் கார்ல பறக்குறாரு இன்னைக்கு. அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. தலைமைச் செயலகம் ஏற போறாரு. பேரை சொல்ல போறீங்க, எல்லாரும் பேரை சொல்ல போறீங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களே, விஜய் அவர்களே சொல்ல போறீங்க. பேரை சொல்ல போறீங்க. பேரை சொல்ல பயந்தவங்களா நீங்க பேரை சொல்ல போறீங்க. இது கலெக்ஷனா இல்ல எலெக்ஷனாங்க? அப்படி முடிச்சு 3 hours 4 hours 100 சீட் அடிச்சு போயினா இருக்கிறாங்க. யாருங்க அவரு? ரியல் கேஜிஎஃப். என்னங்க புஷ்பா கேஜிஎஃப்ல இதுதாங்க ரியல் பவர். தி மேன் ஆஃப் பவருங்க. நடிகனா பார்க்கல, அரசியல் கூத்தாடி கீத்தாடி நடிகர்லாம் நாடாளாமான்னு ஆண்டுட்டான்ல. வந்தா வென்றான். வரலாறு பேசும். ஓட்டு போட்டவங்க எவனும் முட்டாள் கிடையாது. மாற்றத்துக்கான ஓட்டு குத்தி இருக்கானுங்க. ஓட்டு விசில அடிக்கல, விசில போட்டு குத்தி இருக்கானுங்க. அந்த இடத்துல குத்தி சவுண்ட் அவர் வச்சிருக்கானுங்க. அந்த சவுண்ட்ல அலறிட்டானுங்க எல்லாருமே. புத்தம் புது தமிழ்நாடு இது. கான்பிடண்டா இருங்க. தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் என்னும் நான். அதுக்குதான் தலைவர் வெயிட்டிங்.